வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வாராகி அம்மனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப இடங்கள்ல, ரொம்ப வீட்டில் வாராகி வழிபாடு, கோவில்களில் வாராகி வழிபாடு, எங்கே பார்த்தாலும் வாராகி வாராகி வாராகிக்குன்னு பக்தர்கள் அதிக பேர் இப்போ அந்த அளவுக்கு வாராகி மேல அன்பு உள்ளம் படைத்த அனைத்து பக்தர்களுக்குமான வீடியோ. ரொம்ப பேரு வாராகி பக்தர்களாக இருந்தும் வாராகி மேல சில அச்சங்கள், பயம், இனம் புரியாத ஒரு பயம். வாராகி தாய் இருக்கா இல்லையா, வாராகி எல்லோருக்கும் தாய். இந்த வாராகி தேவியை வழிபடலாமா, எப்படி வழிபட வேண்டும்? இது ரொம்ப பேருக்கு குழப்பம். ரொம்ப வீடியோ இதை பத்தி ரொம்ப பேர் போட்டிருக்காங்க. என்னுடைய கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பலமாக இருக்கும். இப்போ உங்க வீட்டுல ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம எத்தனையோ வரன் பார்க்கிறோம். ஆனா கடவுள் என்ன செய்வாரு, இவருக்கு இவர் தான் ஏற்கனவே எழுதி வச்சிருவார். நம்ம எங்கெங்கேயோ பார்ப்போம், ஆனா பார்த்தா பக்கத்திலே இருக்கும் வரன். பார்த்த பொண்ணா இருக்கும்ல, பார்த்த பயலா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அது போலதான் உங்களுடைய இல்லத்திற்கு, உங்களுடைய மனைக்கு எந்த தெய்வம் வரும் என்று நினைக்கிறதோ அந்த தெய்வம் வரும். நீங்களா போய் வாங்கலைங்க. இப்ப நம்ம பேரு வாராகி தேவிய வீட்டுல வச்சு வழிபட்டா என்ன நடக்கும்? ஒரு விதமான பயம். பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, வீட்டுல வச்சா ஆகாதுன்னு சொல்றாங்களே. இன்னும் ரொம்ப பேரு வாராகி போட்டோ ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க, பூஜை பண்றாங்க. அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிடுறார், உடனே அந்த போட்டோவை கொண்டு கோயில்ல போட்டுறது. அந்த பாவத்தை மட்டும் செய்ய வேண்டாம். நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. நான் எதுக்காக சொல்ல வர்றேன், இந்த வாராகி தேவியை ஏன் வழிபட முடியுது உங்களால? எல்லோராலும் வாராகி தேவியை வழிபட முடியாது. வாராகி தேவியின் மீது ஒரு அன்பு உங்களை மீறி வருது அப்படின்னா, ஏற்கனவே வாராகி தேவி உங்க நாமத்தை அவ எழுதி வச்சுட்டா. நீங்க வாராகி தேவிட்ட போகல. வாராகி தேவி தாய் உங்களை பிடித்து விட்டார். போன ஜென்மத்தினுடைய தொடர்பாக கூட இருக்கலாம். இந்த வாராகி தேவியுடைய வழிபாட்டில் இருப்பவர்கள் இப்ப இந்த குறுகிய காலத்துல வாராகி தேவியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த சொல்லுவாங்க, கலியுகத்தில் என்னென்ன நடக்கணும், எங்க தேவி இந்த தாய் அவதரிக்கணும் அப்படிங்கிறது அவங்க எடுத்ததுங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த வரம். இந்த வரம் எடுக்கும் போதெல்லாம் நான் யாருடைய இல்லத்தில் இருக்கணும், நான் யாருடைய மனதில் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க எழுதி வச்சது. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, கோவிலுக்கு போறீங்க, அங்க ஒரு வாராகி படத்தை நீங்க பாக்குறீங்க, போட்டோவை பாக்குறீங்க, அதை வாங்கணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணிடுச்சு, நீங்க வாங்கிட்டீங்க. உடனே உங்க வீட்டுல கொண்டு வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த தாய் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கும். நீ உண்மையான அன்போடு என்னை வாங்கி நீ வைத்திருக்கிறாயா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன டெஸ்ட். அப்ப யார் மூலியமாக என்ன செய்யும் அப்படின்னா, வாராகி தேவி வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது. அது சண்டை போடுற தெய்வம், படை தளபதி. அதாவது நல்ல விஷயத்திற்காக கெட்டதை அழிக்கக்கூடிய தேவி. அப்போ நம்ம எதிரிகள் அழிக்கணும். நம்ம எதிரிகள்னா என்ன அப்படின்னா, நம்ம எதிரிகள் நமக்கு வரக்கூடிய நோய், பண கஷ்டம், மன கஷ்டம், இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதுதாங்க நமக்கு மிகப்பெரிய எதிரி. சந்தோஷத்தை கெடுக்கிறது, கவலைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் தவிடுபடி ஆக்குறது இந்த தாய் வாராகி தேவி தான். அப்படி வாராகி தேவிய
அம்பாள் அந்த தாய் நினைச்சு உங்ககிட்ட வர்றாங்க. அதை நீங்க வாங்கி வீட்டுல வச்சதுக்கு பிறகு ஒரு சொல் உங்களுக்கு வருது, இது உங்களுக்கு ஒரு பரீட்சை, இந்த பரீட்சையில் நீங்க பாஸ் பண்றீங்களா இல்ல ஃபெயில் ஆறீங்களான்னு நீங்களே பாத்துக்கிறீங்க. அப்ப பயத்துல என்ன பண்றீங்க, அந்த பாசம் உங்ககிட்ட தான் இருக்கும், ஆனா ஒரு பயத்துல குடும்பத்துல எதாவது நடந்துருமோ ஆகாத. இந்த தாய் வர்றதுனால என்ன செய்வா, ஒரு பிள்ளைய தாய் பாசத்துல அடிப்பா, வேணுக்குன்னு அடிக்க மாட்டா, செல்லமா அடிப்பா. அந்த அடியெல்லாம் வலிக்காதுங்க. இந்த தாய் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எதிர்மனை, அதாவது எதிர்வினை, அந்த சக்தி கிட்ட கூட வராது, துஷ்ட சக்தியில் கிட்ட கூட அண்டாது. சரி, எங்க வீட்டுல நான் உருவப்படம் வாங்கி வச்சிருக்கேன், கண்டிப்பா வைக்கலாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முடிஞ்சா வாசனையான புஷ்பம் போடுங்க, ஏதேனும் ஒரு நிவேதானம் வைங்க, வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட கும்பலாம். ஆனா இது போல விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த விக்கிரகங்களை நீங்க வாங்கி வைக்கலாம். பூஜார தனியா இருந்தா நீங்க வாங்கி வைக்கலாம். விக்கிரகங்கள் வைக்கும் போது அதற்கு தினமும் அதை சுத்தப்படுத்தணும், பன்னீரால அபிஷேகம் பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணலாம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம். அந்த தாய்க்குன்னு சில வஸ்திரங்கள் நீங்க வாங்கி வச்சுக்கிறணும். அதுக்கு தினமும் ஏதாவது ஒரு நிவேதானம், வாழைப்பழமோ ஏதாவது பேரிச்சம்பழமோ இல்ல திராட்சை ஏதாவது வச்சு ஒரு நிவேதானம் படைக்கலாம். இந்த தாய் வாராகி வரம் தரக்கூடியவர், வரம் தரக்கூடிய நாயகி. திதியில் 5வது திதி பஞ்சமி திதியுடைய நாயகி. பஞ்சபூதங்களையும் கட்டுக்குள் வைப்பவள் வாராகி. இந்த வாராகி வழிபடுறதுனால பஞ்சபூதத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எதிர்வினைகள் மறையும், கஷ்டங்கள் விலகும், தொழில போட்டி போராமைகள் இருந்தா நீங்கும், காரிய தடை விலகி நல்ல ஒரு காரிய சித்தி ஆகும் உங்களுக்கு. வாராகி தேவி உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா கண்டிப்பா வந்துருவா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பரீட்சை வைப்பா, நீ என்னைய எப்படி மனசார நேசிக்கிறியா அப்படின்னு. ரொம்ப பேரு இந்த வாராகியை வச்சுட்டு கோயில்ல எங்கேயா வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அந்த கஷ்டம், நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வாராகி உங்களை தேடி வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. யார் சொல்ல நீங்க கேட்காதீங்க. என் தாய் நான் அவன் மேல அன்போட இருக்கு, பாசமா இருக்கு, ஒரு வேலையாவது நிவேதானம் வச்சு நான் அவளை பார்த்துருந்தேன், என் குடும்பத்தை தேடி வந்தவன் அப்படின்னு நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் நமக்கு எத்தனையோ போட்டோக்கள் வச்சிருப்போம், அப்பெல்லாம் கஷ்டம் வரலையா, எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம சந்திச்சிருப்போம். இந்த வாராகி நமக்கு தாய் கஷ்டம் கொடுத்துருவாளா, கஷ்டத்தை தீர்ப்பவள், கவலைகளை தவிடுபடி ஆக்கக்கூடியவள். வாராகி தேவி வழிபாடு செஞ்சு பாருங்க, உங்ககிட்ட எதிரிக கிட்ட வரமாட்டாங்க. உங்களை மனசை கஷ்டப்படுத்துற செய்திகள் எதுவும் உங்களை அண்டாது. எதிர்வினைகள் மறையும், எதிரிகள் மறைந்து விடுவார்கள், அழிய மாட்டார்கள், உங்க பக்கத்திலே வரமாட்டாங்க. வாராகி வழிபாடு செய்பவர்கள்ட்ட எதிரிகள் கிட்ட கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தாய் வச்சுக்கிறார். வாராகி தேவி வழிபாடு செய்பவர்களிடத்திலே அந்த முகத்துல ஒரு வசீகரம் தோணும், ஒரு சக்தி கிடைக்கும். அவர்கள் பார்த்தவுடன் இவர்களை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கணித்து விடுவார்கள். வாராகி தேவி வழிபாடு செய்யலாங்க, கோவில்கள்லையும் நீங்க வழிபடலாம். நீங்க என்னதான் அது வீட்டுல வச்சாலும் பூஜை பண்ணிட்டு கோவில்ல போய் இருக்கக்கூடிய வாராகி நீங்க வழிபடுங்க. பஞ்சமி நாள், வெள்ளிக்கிழமையில, பௌர்ணமியில அம்பாளுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணும் அவசியமே இல்லை. வாராகி தேவியுடைய அருளை கிடைக்க நீங்க வாராகி தேவியை தேடி போகல, வாராகி தேவி நீங்க உங்ககிட்ட வரணும், நீங்க என்னை பார்க்கணும், என் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று வாராகி எழுதி வைத்து விட்டார். வாராகி கும்புற ஒவ்வொரு பக்தருக்கும் வாராகி கொடுத்த வரப்பிரசாதம் இது. சரி, நான் இது போல தவறு பண்ணியிருக்கேன், நான் போட்டோ தூக்கி போட்டேன், விக்கிரகம் வந்துச்சு நான் தூக்கி வச்சுட்டேன், என்ன செய்யலாம்? திருப்பி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா, அந்த பயத்தை போக்குறதுக்கு அதே ஒரு கோவில்ல வாராகி என்ன வாராகிட்ட பூக்கட்டி போடுது. தாய், இது போல் நான் செஞ்சுட்டேன், ஏதோ குறை இருந்தா நீ மன்னிச்சிரு, நான் உன்னை வச்சு கும்பிடணும்னு நான் நினைக்கிறேன், கும்பிடலாமா, உன்னை வாங்கி கும்பிடலாமா அப்படின்னு ஒரு 2 பூ, ஒரு மஞ்சள் சிகப்பு கட்டலாம், பூ வச்சு கட்டிட்டு அது அம்பாள் என்ன உத்தரவு கிடையாது, இல்லை நீ இங்க நீ வழிபடு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னா மஞ்சள், இல்லை நீ என்னை வீட்டில் வச்சு வழிபடலாம், நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னா சிகப்பு. இப்படி நம்ம பூவை மாற்றி கூட கேட்டுக்கிறோம். கண்டிப்பா வாராகி வழிபாடு மிக மிக ஒரு வரப்பிரசாதம். அனைவருக்கும்
தாய் வாராகி தேவியுடைய அருள் பரிபூரணமா எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதி.